முதலமைச்சருக்கு மாறி. ஆனால் சட்டப்படி அப்படி செய்ய முடியாது. ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்றதுக்கு அப்புறம்தான் அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் சந்தீப் ராத்தோர் விஜய்க்கு எண்ணிக்கை நடக்கும்போதே கொடுத்தார். இது கவர்னர் என்ன பண்ணார், சந்தீப் ராத்தோரை கூப்பிட்டு விசாரணை வச்சார். நீ எப்படி கொடுத்த, அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்பாகவே நீ எப்படி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தன்னுலாம் விசாரித்தாங்க. அவர் பாவம். ஆக இவ்வளவு சாதகமாக நடந்திருக்காரு. எலெக்ஷன் கமிஷன்லேயும் அவர் தான் போட்டாங்க எலெக்ஷன் டைமில். ஸோ அவர் பணியில் மூத்தவர், இவர் மூணாவது, அவர் பணியில் மூத்தவர். அதனால் அவரை போடுறது தான் நியாயம். ஆனால் ஒரு பெரிய குரூப் ஒரு மூணாவது ஆள், நாலாவது இருந்தவரை ஒரு தமிழனை அடித்து விரட்டிட்டு மூணாவது அவரை கொண்டாந்து எல்லாம் வைக்கிறத பார்த்தா மகேஷ் அகர்வாலை டிஜிபி ஆக்குவதற்கு ஒரு கூட்டம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நான் என்ன சொல்கிறேன், ஏன் வன்னியப்பன் அந்த தமிழனை ஏன் நீக்கினீங்க, காரணம் சொல்லுங்கன்னு கேளுங்க. அதுக்கு இல்லை, அதுக்கு உங்களுக்கு இது இல்லை சொல்ல முடியாது அப்படின்னீங்கன்னா இருக்கிற சந்தீப் ராத்தோருக்கு அந்த பதவியை நிரந்தரமாக கொடுங்கள். காரணம் அவர் தான் தேர்தல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய்க்கு உதவியாக இருந்தார். அதுக்காக அவர் விசாரணையெல்லாம் மேற்கொண்டார். இந்த மகேஷ் அகர்வால் ஒன்றும் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் ஒன்றும் நமக்கு எதிரி இல்லை, நியாயத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் இந்த டிஜிபி பதவி உயர்வில் இவ்வளவு சிக்கல் வந்திருக்கு. அதை விஜய் நல்லபடியாக விசாரித்து, திருமாவளவன் எங்கிட்டும் உள்ளே வந்தாலும் வருவார், பார்த்துக்கோங்க. திருமாவளவன் உள்ளே வந்துட்டு ஆதவர்ஜுன் அனுப்புவார், பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை மட்டும் ஒன்றை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அதனால் டிஜிபி இதில் பணியில் மூத்த ஒரு தமிழரை ஏன் நீக்கினார்கள்ங்கிறத விசாரிங்க. அவர் நீக்கினது தவறாக இருந்தால் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவருக்கு நியாயம் வழங்குங்கள். இல்லை, அது கொடுக்க முடியாத பட்சத்தில் இருப்பவரை டிஜிபியாக அப்படியே அங்கீகரியுங்கள் அப்படிங்கிறது